Hi guys, this video for first year BSc Physics, Chemistry, Biochemistry, Allied Mathematics, Unitary, Laplace Transform. ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூ தான். நான் ஷார்ட்ஸில் எல்லா ஃபார்முலாஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ நம்ம இப்போ கண்டினியூஷனாக சம்ஸ்க்கு போகலாம். ஸோ ஃபோர்த்து சம் cos square 3t. ஸோ டு ஃபைண்ட் L of cos square 3t. cos square t நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, cos 2t ஃபார்முலா 2 cos square theta minus 1 1 minus 2 sin square theta cos square theta minus sin square theta. நீங்கள் டீட்டாவும் போட்டுக்கலாம், டீயும் போட்டுக்கலாம், யூஆர் விஷ் தான். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ போட்டுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இது ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். காஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், நம்ம இந்த ஃபார்முலா எடுப்போம். சைன் ஸ்கொயர்னால் இந்த ஃபார்முலா எடுப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் நமக்கு தேவை காஸ் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ அதனால் காஸ் ஸ்கொயர் டி 1 + cos 2t/2 எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 × 3t, இந்த 3யோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 1ஆக இருக்குது, ஆனால் இங்கே 3ஆக இருக்குது. ஸோ 2 × 3t/2. இப்போ 1 + cos 6t/2ன்னு வரும். ஸோ L of அதை உள்ளே ஹோலாக இருக்கிறது நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ 1/2 L of 1 + 1/2 L of cos 6t. 1/2 எடுத்துட்டோம், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் திருப்பி எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன், 1/2 இருக்குது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. அது அங்கே 1 இருக்குது. ஸோ L of 1 + 1/2 L of cos 6t. இப்போ L of cos square 3tல 1/2 L of 1ஓட ஃபார்முலா 1/s + 1/2 cos 6t ஃபார்முலா we know that L of cos 80 s/s² + a². அதேமாதிரி 1னா 1/s. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா 1/2 எடுத்துட்டிங்கன்னா வெளியே 1/s + s/s² + 36. தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா sin cube 2t டு ஃபைண்ட் L of sin cube 2t. ஸோ sin cube எப்படி எடுப்பீங்கன்னா sin 3t ஃபார்முலாலேருந்து. ஸோ 3 sin t - 4 sin cube tலேருந்து sin cube t மட்டும் இருக்கும். ஸோ இங்கே 3 sin t, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா sin 3t/4. இப்போ L of sin cube 2t = L of, நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒன்றுமே இல்லை, அந்த டீயில் இருக்கிற வேல்யூ அதே தான், அதில் சொன்னது தான் 2t. இப்போ sin 2t - sin 60/4. 3 × 2ல 60 இங்கே போட்டோம்ல, அதே தான். ஸோ L of நம்ம ஹோலாக இருக்கிறத பிரிச்சுக்கிறோம் /4/4. ஸோ 3/4 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்திங்கன்னா L of sin 2t. அதேமாரி -1/4 L of sin 60. we know that sin 80 a/s² + a². இப்போ 3/4 2/s² + 2² -1/4 6/s² + 6². நம்ம கேன்சல் பண்ணுறோம். 2 1s are 2, 2 2s are 4. 2 டேபிளில் இங்கே போகும் 2 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சின ஆன்சர் அவ்வளோதான். இங்கே மேலே கீழே நான் பண்ணுறேன்லாம் பண்ணக்கூடாது. இங்கே எஸ் கூட இருக்குது, ஸோ அது பண்ணக்கூடாது. we all know that very well. ஸோ சும்மா சொல்கிறேன், தெரியாமல் போயிட போகுதுன்றதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் சம் sin square t cos cube t. இதே மாதிரி நம்ம பார்த்துருப்போமே சில சம் sin 3t sin 2t இல்லை cos 3t sin 2t. நம்ம ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம் முன்னாடி ஆல்ரெடி. எதில் பார்த்துருக்கோம்? பார்த்துருக்கோம்ல, sin 3t cos t போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஃபார்முலா sin a cos b ஃபார்முலாவில் போட்டேன்ல, அந்த ஃபார்முலாவில் இதில் அப்ளை பண்ணலாமா? இப்போது நான் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே அங்கே பவர் வச்சு சொல்லலை, இங்கே பவர் இருக்குது. sin square 2t cos cube t. சில பேர் நான் தப்பு பண்ணுவீங்க, அதனால் சொல்கிறேன். sin square t cos cube t பவர் இருக்குது. பவருக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. பவருக்கு தான் நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணணும். பவருக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் sin square t ஃபார்முலா என்ன, 1 - cos 2t/2. cos cubeக்கும் தெரியும். ஸோ அது தனித்தனியாக போட்டு மல்டிப்ளை பண்ணி அப்புறம் தான் அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம போடணும். ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபார்மேட்டுக்கு போடாதீங்க, அது ஃபுல்லாக தப்பாயிடும். ஸோ டு ஃபைண்ட் L of sin square t cos cube t. sin square tனா 1 - cos 2t/2. ஸோ அதே தான் இப்போ நான் காஸ்க்கு எப்படி சொன்னனோ அந்த மாதிரி தான் சைனுக்கும். ஸோ 1 - 2 sin square thetaலேருந்து sin square theta 1 - cos 2θ/2. அதுலேருந்து இது எடுத்துருக்கோம், ஓகேங்களா. இப்போ cos cube tனா 3 cos t + cos 3t/4. நான் ஆல்ரெடி இங்கே காமிச்சேன், அதே மாதிரி தான்.
ஸோ சைன் ஸ்கொயர் காஸ் கியூப் டீனா நமக்கு இது ரெண்டுமே நம்ம அப்ளை பண்ணுவோமா? அப்ளை பண்ணோன்னா மல்டிப்ளை பண்ணுவீங்க. டினாமினேட்டர் மட்டும் 4 2s are 8 வெளியே வந்துடுது. இங்கே வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுவீங்க. we all know that very well. நானும் சொல்கிறேன். ஸோ இங்கே இதில் 1 into 3 cos t 1 into cos 3t மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு cos 3 cos 2t cos t. அதே மாதிரி இங்கே போட்டிங்கன்னா மைனஸ் cos 3t cos 2t. ஏன் வந்து 2t முன்னாடி போடக்கூடாதா அப்படிலாம் சில பேர் கேட்பீங்க. அதனால் சொல்கிறேன். வந்து என்னென்னா நம்ம இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணும்போது எப்பவுமே நம்ம பிக்கர் சைன் தான் பிக்கரான நம்பர் தான் முன்னாடி போடணும். அப்புறம்னா வந்து ஸ்மாலர் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2t t இருக்கா, t + 2tலாம் போடக்கூடாது. இங்கே அது முன்னாடி பின்னாடி வேறு மாதிரி கொடுத்துருந்தாலுமே நீங்கள் 2t + t தான் போடணும். ஸோ அதை மாற்றிக்கோங்க. 1/8 3 cos t + cos 3tனா மைனஸ் 3 cos 2t cos t மைனஸ் cos 3t + cos 2t. இது ப்ராக்கெட்லாம் இல்லை, இங்கே ஒன்று சொல்ல வருவேன், அதுக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ இது ப்ராக்கெட் நினச்சிக்காதீங்க. நமக்கு தெரியும் ஃபார்முலா cos c and cos d cos c + t + cos c - d/2. இப்போ cos 2t cos t நம்ம ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிறோம். இதுக்கு தானா இது மட்டும்தான் எடுத்துருக்கோம். இந்த 3 எடுக்கலை, இது அப்படியே தான் இருக்குது, எதுவுமே ஆகலை. அந்த பக்கம் கையை வைக்காதீங்க, இது மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ cos 2t + 2 cos 2t + t + cos 2t - t/2. அப்போ 3t + t/2 வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு வந்து இது எடுத்துக்கிறோம் cos 3t + cos 2t. ஸோ அதுவும் இதே மாதிரி போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ நம்ம இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1/8 இந்த ப்ளஸ்ஸு அப்படியே எதுவுமே நம்ம பண்ணலாம், அப்படியே தான் இருக்குது ப்ளஸில் இருக்கனால. ஸோ இது அப்படியே இருக்குது. -3 ஆல்ரெடி சொன்னேன், எதுவுமே பண்ணல, அப்படியே இருக்குதுன்னு அப்படியே இருக்குது. இது கண்டுபிடிச்சதை நம்ம வந்து இது ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டதை இது போட்டுருவோம். மைனஸ் ஆஃப் இதுக்கு நம்ம போட்டதை போட்டுருவோமா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த 1/8 இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா போட்டுடுறாங்க. ஸோ இந்த 3 வந்து உள்ளே மல்டிப்ளை ஆகி வந்துடுது. ஒன்றுமே அவ்வளோ 3 cos 3t மைனஸ் 3 cos t/2 மைனஸ் cos 5t/2 மைனஸ் இன்ட்டு அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் நீங்கள் எல்லாமே உள்ளே போட்டுருவீங்களா? இப்போது 1/8 இப்போது எல்சிஎம் எடுப்பீங்க. இந்த 2 இப்போனா 3 2s are 6 cos t ப்ளஸ் இந்த 2 cos 3t மைனஸ் 3t மைனஸ் ஆஃப் இந்த இது அப்படியே வந்துடும். ஸோ டிவைடட் பை 2 எல்லாத்துக்குமே 2 வந்துடுச்சா? எல்சிஎம் எடுத்தாச்சா? ஸோ எல்சிஎம் வந்து 2. ஸோ அதனால் நம்ம எல்சிஎம் எடுத்துருக்கோம். எல்சிஎம் நத்திங் கிராஸ் மல்டிப்ளை தான் வந்து எல்சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியும், வி ஆல் நோ தட். நான் ஸ்டெப் சொல்லியிருக்கேன், புரியாதவங்க அதை பார்த்துக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் இது பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறதுலாம் பண்ணலாம். என்னெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? 6 cos t இருக்குது, இங்கே ஒரு cos t இருக்குது, இங்கே ஒரு cos t இருக்குது. இப்போ இந்த 3 மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடுமா? ஸோ அதாவது ப்ளஸ் மீன்ஸ் அது எப்படி சொல்கிறது? 3 cos t மைனஸ் cos tனா -4 cos t. அப்போ 6ல் 4 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 2வா? ஸோ 2 cos t. அதுக்கப்புறம் cos 3t இருக்குது, இங்கே ஒரு cos 3t இருக்குது. ஒரு 3 cos t ஒரு cos t போயிடுச்சுன்னா மைனஸ் cos 3t வருமா? மைனஸ் cos 5t. இது அப்படியே வந்துருச்சாங்க, வந்துருச்சா? ஸோ எல் ஆஃப் 1/16. ஸோ இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம எடுத்துப்போம். அப்புறம் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துப்போம். இது எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா cos 80 s/s² + a² ஃபார்முலா. அது எல்லாத்துக்குமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். தட் சொல், வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு சம் sin t - cos t ஹோல் ஸ்கொயர். இது என்ன சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலாம் இருக்குது. நம்ம எல்லா விதமாகவும் பார்க்கணும். ஸோ அந்த ஃபார்முலா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a² - 2ab + b². ஸோ டு ஃபைண்ட் எல் ஆஃப் sin t - cos t ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலாவுக்கு போட்டுருங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம்ல, இதை நம்ம யூஸே பண்ணலையே. ஸோ என்ன ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்? நமக்கு இதை பார்க்கும் போதே தெரியுது. cos square t + sin square t 1 வரும். 2 sin t cos t எதில் வரும்? sin 2t ஃபார்முலாவில் வரும். ஸோ இது ரெண்டு தான் நமக்கு போட போகிறோம். ஸோ இங்கே வந்து என்ன? 1 - sin 2t எப்படி வந்துச்சுன்னா, ஸோ இதுதான் நம்ம இங்கே இதை வந்து 1 எடுத்துக்கிறோம். இது வந்து 1, இது வந்து sin 2t, ஓகேங்களா? ஸோ அது 1 - sin square t, sin 2t புரிஞ்சிச்சா? இந்த ஸ்கொயர் நான் சொன்ன மாதிரி யாரோ ஸ்கொயர்னு போட்டு போகிறீங்க.
நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம வந்து லாப்லேஸ் கண்டுபிடிக்கணும். L of 1 minus sin 2t. So L of 1 minus L of sin 2t. So we know that L of 1 na 1 by s. L of sin 80 na a by s square plus a square. So 1 by s minus 2 by s square plus 2 square. ஏல இருக்கிறது 2. ஸோ அதான் 1 by s minus 2 by s square plus 4. That's all. ஸோ இன்னும் வந்து சம்ஸ் இருக்குது. நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸே கொஞ்சம் நிறைய சம்ஸ் இருக்குது. லாப்லேஸ் முடிஞ்சோன்னா இன்வெர்ஸ் லாப்லேஸ் இருக்குது. லாப்லேஸே கொஞ்சம் இருக்குது. நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். டவுட் இருக்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டவுட்டுக்கான அந்த ப்ராப்ளமோ இல்லை எதுவும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போடுறேன். ஸோ டவுட் இருக்கும் போது பார்த்துக்கோங்க. எல்லா ஃபார்முலாஸுமே படிச்சுட்டு தான் உங்களால் போட முடியும். ஸோ எல்லா ஃபார்முலாஸுமே வந்து படித்தாலுமே ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.